ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. பிக் பாஸோட டே 53யோட எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா வியானா வழக்கம் போல் வந்துட்டு வெளியே இருக்க நோட்டீஸ் போர்டில் வந்துட்டு வார்டனு தர்மலிங்கம் அவங்களெல்லாம் வரைஞ்சி ஏதோ கமெண்ட்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. இது கனி பார்த்தோன்னா அப்படி நைஸாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க ஏதோ சொல்லிட்டு. அப்புறம் விக்ரம் கிட்டே போயிட்டு நீ என் மேலே கை வச்சிட்டல, என்னை ஸ்விம்மிங் பூலில் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கணும்ட்டு வினோத் கிட்டேயும் சொல்லிட்டு இருக்காங்க, விக்ரம் கிட்டேயும் பண்ணியிருக்காங்க. விக்ரம் ஏமாந்த நேரமாக அவரோட ஐடி கார்டை எடுத்து வச்சுட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்டால் இதை கொடுக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை விட எப்படியாவது வாங்கிக்கலான்ற மாதிரி விக்ரம் வந்து சபரிக்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறமா சுபிக்ஷா அதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு வார்டனாக இருக்கிற பாருவோட சாரியை திருடி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஃபன் தான், இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ட்டு இது பண்ணுறாங்க. எல்லாம் சேர்ந்து வார்டனோட புடவையை எடுத்து ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்ததான் அந்த லெட்ரு வந்துட்டு இதுவாக எழுதி வச்சுருக்கிறத வந்துட்டு நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறாரு பிரஜன். அதை பார்த்துட்டு நம்ம பாரு வந்துட்டு என்ன சார் இதை போய் நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறீங்க, அதெல்லாம் ஒட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே எடுத்து டேபிள் மேலே வச்சுட்டு பாரு வந்துட்டு போகிறாங்க. அதனால் சமைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க புடவையை காணும், என்னோடய புடவையும் காணுன்ற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கே போச்சு, யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்கன்ற மாதிரி சொல்லி கேட்டுருக்காங்க. என்ன சார் இது புடவையில் போயிட்டு இப்படி சீப்பாக எல்லாத்துட்டையும் போயிட்டு என் புடவை எங்கன்னு கேட்டிருக்கிறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சார், எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் கம்ருதீன் எல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாரு. அப்புறம் யார் எடுத்திருந்தாலும் கொடுத்துருங்கன்னு சொல்ல தேட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல கனி வந்துட்டு நம்ம தேடி பார்க்கலாம் அப்படின்ட்டு கனி சொல்கிறாங்க. இங்கே தான் என்ன ஒழிக்க வச்சுருப்பாங்கன்ட்டு. அப்புறம் அவங்க அழுவதை பார்த்து விக்ரம் வேறு வழி இல்லாமல் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து சுபிக்ஷாவும் அவரும் சேர்ந்து மடிச்சுட்டு கொண்டு வந்து நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு ஜோக் ஆச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுடுறாங்க பாரு ஒரு பக்கம். என்ன இப்படி பண்ணுறானுங்களேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. வெளியே நிற்க வச்சு எல்லாம் ப்ரேயரில் நிற்க வச்சு எல்லாருக்கும் வந்துட்டு திருக்குறள் 5 திருக்குறள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வினோத், கம்ருதீன், விக்ரம் எல்லாம் வந்துட்டு திருக்குறள் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு பக்கம். அடுத்ததான் என்ன பண்ணுறாங்கன்னா பாரு பற்றின ஒரு லெட்ரு எழுதி வைக்கிறாரு நம்ம குட்டி வார்டனான எஃப்ஜே திவ்யா கிட்டே சொல்லி தர்மலிங்கம் சாரை வந்துட்டு அவங்க வசம் வச்சுக்கிட்டு குட்டி வார்டனை காயப்படுத்திட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இது பண்ணுறாங்கன்ற மாதிரி கிச்சனில் சமைக்கிறதுக்கு இது பண்ணுறாங்கன்ற மாதிரி எழுத சொல்லிடுறாரு. திவ்யாவை அதை எழுதி கொடுத்துட்டு அந்த புகார் எதுக்குள்ளே வந்துட்டு அதை போட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஸ்கூல் நடக்குது. ஸ்கூலில் வந்துட்டு ஒரே டிஸ்ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க வியானா. கிளாஸுக்கு போகாமல் வெளியே ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்துட்டு மேக்கப் போட்டுட்ருக்காங்கன்னு எஃப்ஜே பிடிச்சி பிரின்ஸிபல் கிட்டே கொடுக்க பிரின்ஸிபல் கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இன்னொரு டைம் இந்த பொண்ணு இந்த மாதிரி அங்கே எங்கெல்லாம் சுற்றிட்டு இது பண்ணி கிளாஸ்க்கு வராமல் வச்சுன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணுன்ற மாதிரி பிரஜன் சொல்லிட்டு போகிறாரு பிரின்ஸிபலாக. அப்புறம் உட்கார வைக்க டையும் ஒழுங்காக போடாதனால வந்துட்டு இங்கே அமித்தும் வசந்தி அம்மாவான அதாவது தமிழ் அம்மாவான இவங்க வந்துட்டு தனியாக வந்துட்டு வார்ன் பண்ணுறாங்க. இன்னொரு டைம் இப்படி பண்ணனா அவ்வளோதான்னு சொல்லிட்டு அப்புறமா ஸ்டூடெண்ட் வந்துட்டு என்னெல்லாம் வால் பண்ணுறாங்க அவங்கள பற்றின புகார் இது தான் படிக்க போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அரோரா வால் பண்ணுறாங்க, அவன் குமரனான கம்ருதீன் கூட சேர்றதுனால தான் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்துட்டு வியானாவை கூப்பிட்றாங்க. அப்போயுமே அவங்க டை ஒழுங்காக போடாதனால வந்துட்டு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீருவேன் கனியும் அமித்தும் வந்துட்டு சொல்லிடுறாங்க. பனிஷ்மெண்ட் என்னென்னா இவங்களுக்கு மேக்கப் போட்டுன்னா ரொம்ப பிடிக்கும்ல, நம்ம வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறது தப்பு இல்லை, நல்லா பண்ணணும். ஆனால் அதுக்காக வந்துட்டு அதை ஒழுங்காக பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் வந்துட்டு நல்ல இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு நாம் மேக்கப் பண்ணி விட போகிறாரு நம்ம விக்ரம் தான் அப்படின்னு சொல்லி விக்ரமை கூப்பிட்றாங்க. அப்புறம் விக்ரம் லிவிங் ஏரியாவில் வச்சு அவங்களுக்கு வந்து வாய் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் இங்கேயும் அங்கேயும் போட்டு விட்றாரு. அப்புறம் கண்ணாண்ட மை இப்படி அப்படின்னு ஜோக்கர் மாதிரி தான் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் திவ்யா வந்துட்டு கேமராவில் வச்சு வியானாக்கு வந்துட்டு அழகான வியானா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. வியானா கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்து போயிட்டு தலைவர் ரூமில் இருக்கிற பெட்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஃப்ஜே வந்துட்டு நான் சாப்பிடணும் ஏன்னா எங்கே இருக்குன்னு தேடிட்டு வராரு. கண்டுபிடிக்க முடியலனால சுபிக்ஷாவும் ரம்யாவும் வராங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பண்ணுற, வெளியே வான்னு சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன், எனக்கு அப்படியே ஜோக்கர் மாதிரி இருக்குது, நான் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எல்லாருமே ஜோக்கர் தான், நான் வேணால் சொல்கிறேன் அவங்க அதெல்லாம் விட மாட்டாங்க, இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் இருக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்ல நான் பேசுகிறேன் வா, இல்லைனா நான் போட்டுக்கிறேன் உனக்கு, அப்படி வா வெளியே வா, அவ்வளோலாம் இதுவெல்லாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ரம்யா வந்துட்டு உனக்கு இதெல்லாம் தேவையா, எதுக்கு இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க உனக்கு இந்த மாதிரி போட்டு விட்டா தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த பாரு இதெல்லாம் நீயே பார்த்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. யார் சொல்லியுமே வந்துட்டு வியானா வந்துட்டு வரவே மாட்டேங்கிறாங்க. ஃபீல் பண்ணி அப்படியே இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எப்படியே கன்வின்ஸ் பண்ணி அப்படியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க. இங்கே வந்துட்டு வெளியே எல்லோரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம
வசந்தி அம்மாவான பாரு, அரோரா, அப்புறம் 3 பேரும் வந்துட்டு சேர்ந்து செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த உள்ள ரூமில் ஆடின மாதிரி நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அடுத்ததான் அந்த புகார் லெட்டர் வந்துட்டு எல்லாரும் ஒருத்தர் தான் படிச்சுட்டு வராங்க. அப்போ எல்லாமே குறி வச்சு வார்டனை தாக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்துட்டு தன்வசம் அப்படின்னு எழுதியிருந்த அந்த லெட்டர் வந்து படிக்கிறாங்க. அதை வந்து அஃபெண்ட் ஆயிடுறாங்க பாரு. அப்போ சிரிச்சுட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வெளியே போயிட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு பாரு அதை சொல்லிகிட்டே இருக்கிறதுனால அமித் காண்டாயிடுறாரு. அது ஒரு சாதாரண விஷயம், இதுக்கு போயிட்டு இவ்வளோ இது பண்ணிவிட்டு ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தான் தேவையில்லாத இது பண்ணிகிட்ருக்கீங்க, அதை திரும்ப திரும்ப சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட பாரு ஒரு பக்கம் இது பண்ணாங்க. அட்ரஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்ல எல்லாரையும் உட்கார வச்சு பிரின்ஸிபலான பிரஜன் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு வார்ன் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்துட்டு வசந்தியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீங்கள் தான் பெருசாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வினோத்து அப்புறம் கம்ருதீன் எல்லாருமே சொல்ல அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பாரு மாறிடுறாங்க. என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு டாஸ்க் ஒரு வழியாக வந்துட்டு முடிச்சு தள்ளிடுறாங்க. நைட்டும் ஆகிடுது. ஆனால் சாப்பாடு நான் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு பாரு வந்துட்டு எனக்கு ஹெல்ப் இல்லாமல் நான் செய்ய தெரியாது, ஏன்னா ஹெல்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிரஜன் கிட்டே கேட்குறாங்க. அவர் வந்து எல்லாருக்கிட்டையும் கேட்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. எஃப்ஜே வந்துட்டு பாரு கூட சேர்ந்து செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இப்படின்னு ஒரே பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் திரும்பவும் பாரு அழுகுறாங்க. இப்போ என்ன நான் வெசில் வாஷ் பண்ணோம், நீங்கள் எல்லாம் கிச்சன் பார்த்துக்கணுமா, சரி பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, பாருவே அழ வைக்கிறீங்களேடான்ற மாதிரி தாங்க இருந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.